ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடை தோசை எப்படி சூப்பராக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ அடை தோசைக்கு ஊற வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, அதே அளவில் தான் எல்லாம் எடுக்கணும். அப்படியே 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டம்ளர் இட்லி அரிசி. நீங்கள் இட்லி அரிசி இல்லை அப்படின்னா புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக 1 டம்ளர் பச்சரிசி. இது எல்லாத்தையும் கழுவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வைங்க. அதை ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மாவு மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா பொன்னிறமாகவும் அதை மாவில் கொட்டிட்டு அப்படியே தேவையான அளவு மாவுக்கு உப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான அடை தோசை உங்களுக்கு வந்துடும். இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுனோன்னா அரைச்சி அதை நல்லா இது பண்ணி புளி 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 வரணும். ஃபஸ்ட்டு நல்லா புளிக்க வச்சு பொங்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஊற்ற முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அடை தோசை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோசை அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் அதுக்கு பருப்பு ஐட்டத்தை ஊற வச்சா மட்டும் போதும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. மற்றபடி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்படியே தோசை ஊற்றுறதுக்கான ஈஸியான டிஷ் தான் இந்த அடை தோசை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.